ஒரு நிமிஷம் வாங்கல. ஐ எம் பாலன். அந்த பொண்ணு மர்டர் கேஸில் அருண் ஒருத்தர் அடையாளம் காமிச்சிங்கல்ல, உள்ளே உட்காந்து பேசலாமா? வாங்க. இப்போல்லாம் பேரண்ட்ஸு பசங்களுக்கு பணத்தை சேர்க்குறது தான் குறியாக சுற்றுறாங்க, வேறு எதையுமே கவனிக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, ஒரே பையன், பயங்கர செல்லம், 27 வயசில் மர்டர் கேஸ். அந்த பொண்ணு உங்களுக்கு பழக்கமாஜி? நீங்கள்? நான் அருணோட அட்வொகேட்டோட ஜூனியர் மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு அப்பப்போ பார்த்துருங்க, ஆனால் பழக்கம் இல்லை. ஏன்? அருண் முதல்ல இருந்து உண்மை எதையும் சரியாக சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருப்பார். என்ன உண்மை? ஜி, அருணுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ஒரே சாட்சி நீங்கள் தான். நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை ஜி. கோர்ட்டில் கேட்கும்போது அவனை இந்த பையனான்னு டவுட்டாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்தேன், இப்படி ஏதாவது மாற்றி சொன்னால் போதும். உங்கள் அட்வொகேட் நம்பர் கொடுங்க. நான் போட்டு தரேன். இல்லை, நான் பேசிக்கிறேன். நம்பர் இதான் நான் போட்டு தரேன். சார் சொல்லுங்கள் பாரு. அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறார் சார். கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க ரவிச்சந்திரன். ஹலோ, உங்களை எப்படி நான் நம்புறது? உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க ரவி, போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாது. யாருமே எதுவும் சொல்லாதப்போ நீங்கள் மட்டும் சாட்சின்னு வந்துடுன்னா உங்களை தான் முதல்ல சந்தேகப்படுவாங்க. என்னையுமா? ஆமாம், அதனால தான் டைரெக்டாக பேசுறதை அவாய்ட் பண்ணுறோம். சரி, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? அது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் மட்டும் எங்கள் சைடு இருங்க. அதான் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு பாலகிட்ட கொடுங்க. இருக்கா? ஓ சார், பாலன், நம்ம பேசின அமௌண்ட்டை சொல்லுங்கள். ஓகே சார். மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஓகே சார். ஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன சாட்சிக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்காக வேணும்னா ஒரு 50,000 கொடுக்க சொல்லலாம். ஒரு நிமிஷம் ஜி. ஜி, நீங்க எவ்வளோன்னு சொன்னா தானே தெரியும். நீ எதுவுமே சொல்லாம அப்படியே வந்துட்டியா? ஆமாம், நீ ஜீ போட்டு பேசுகிறான் கண்டாலும் எரிச்சலாக இருக்கு. உடனே தூக்கி கொடுத்துற மாதிரி. ஏன் கேட்டிருக்க வேண்டியது தானே? இந்த சூழ்நிலையில் எவ்வளோ கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல சாப்பிடு. சரி, அவங்க எப்படி உன் வீட்டை கண்டுபிடிச்சாங்க? தெரியல, போலீஸ் என் பேர் கூட லீக் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுவானுங்க. அந்த பொண்ணு சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு ஆடு இல்லைன்றதுனால அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி சீக்கிரமாக ஃபைலை மூடிடுவாங்க. ஆமாம், இந்த போலீஸ்காரனுங்க உன்னை எதுவும் கண்டுபிடிக்கலையா? ஏன்? பட்ட பகல் எப்படி தடவுற? மற்றவங்க முன்னாடி இப்படிலாம் எடுக்க மாட்டேன், இப்படி பார்த்து இப்படி எடுத்து. உன்னை என்னவோ நினச்சேன், ரொம்ப உஷாரான ஆள் தான். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிட்டான். அதை யூஸ் பண்ணி உனக்கு தேவையான நீ வாங்கிட்ட. அந்த பொண்ணு தான் பாவம். இன்னொரு தான் சாப்பிட்றியா? இல்லை, வேணாம் சார். இந்த விட்னஸ் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னவா? ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா? ஏங்க நாளைக்கு சரி வர சொல்லுங்கள். அவன் மட்டும் தானே வந்திருக்கேன்? ஆமாம் சார், அவன் மட்டும் தான் வந்திருக்கேன். சரி. நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது சார்.
எதுவும் பிரச்சனை வராதுல்ல? ஏன் வேறு யாரும் உன்னை காண்டாக்ட் பண்ணாங்களா? இல்லை. தானாக வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் அவங்களையும் சந்தேகப்படுவீங்களாமே? அப்படின்னு யார் சொன்னா? தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காத ரவி. அந்த பையன் பொண்ணோட செக்ஸுவல் சிக்கிறது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். கோர்ட்டில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? ஹலோ சிபிஐ. ஹலோ. என்ன ரொம்ப பிஸியா? கொஞ்சம் வேலையாக இருந்தேன். சரி, நீ சொன்ன பேரில் 13 நம்பர் மேட்ச் இருக்கு. ஆ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லு. 431564. ஹலோ. விஜய் பிரகாஷ் இருக்காரா? விஜய் பிரகாஷ். யார் வேணும்? விஜய் பிரகாஷ் இருக்காரா? ஹலோ. விஜய் பிரகாஷ். விஜய் பிரகாஷ் இருக்காரா? விஜய் பிரகாஷ் இருக்காரா? ஹலோ. பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. விஜய் பிரகாஷ் இருக்காரா? நீங்க? நான் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஹலோ, எஸ், ஸ்பீக்கிங். நான் ரவி பேசுகிறேன். ரவிச்சந்திரன்.